மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வகுப்பு 6 பாடம் தமிழ் இயல் 3 தலைப்பு மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். இப்போ இலக்கணத்தில் மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். இயல் 3 கற்கண்டு மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். நம் தமிழ் மொழியின் சொற்கள் நாம் எளிதாக ஒலிக்கும் வகையில் உருவானவை. தமிழ் மொழியில் உள்ள சொற்கள் எப்படின்னா நம்ம எளிதாக ஒலிக்கும் வகையில் உருவானவை. இப்போ வேற்று மொழி சொற்களை பேசுகையில் நமக்கு தடுமாற்றம் ஏற்படுகிறது. நம் மொழியின் சொற்களின் இயல்பையும் மரபையும் அறிந்து கொள்வது தேவையானது. நம்மளோட மொழியின் சொற்களின் இயல்பையும் மரபையும் அறிந்து கொள்வது தேவையானது. இப்போ சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் எந்தெந்த எழுத்துக்கள் வரும் என்பதை அறிந்து கொள்வதால் மொழியை நன்கு பேச முடியும். இப்போ ஒரு சொல்லோட முதல்ல எந்த எழுத்து வரும், இடையிலும் இறுதியிலும் எந்தெந்த எழுத்துக்கள்லாம் வரும் அப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்வதால் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா மொழியை நன்கு பேச முடியும். இப்போ கவனிங்க, கீழே உள்ள சொற்களை கவனியுங்கள். இப்போ நன்றி பாருங்க, எந்த சொல்லு முதல்ல வருது? இதில் நன்றி டன்னகரனா வருது. அடுத்து என்ன வருது? ரன்னகரனா. அப்போ இந்த நன்றி இதில் எது, இவற்றுள் நம்ம எது சரியான சொல் அப்படின்னு பாருங்க. நன்றி அப்படின்னு இருக்கா, இது. அடுத்து நன்றி நன்றி, இதில் எது சரியான சொல்? இவற்றுள் நன்றி என்பதே சரியான சொல். எந்த சொல் சரியான சொல்னு பாருங்க, நன்றிங்கிற இந்த சொல் தான் சரியான சொல். அப்போ நம்ம ஒரு மொழியை பிழையின்றி எழுத எந்தெந்த ஒரு மொழியில் சொல்ல பிழையின்றி எழுத எந்தெந்த எழுத்துக்களை எங்கெங்கு பயன்படுத்த வேண்டும் என்று அறிந்து கொள்வது மிகவும் இன்றியமையாதது. இப்போ தமிழ் எழுத்துக்களில் வகை தொகை பற்றி அறிந்து கொண்டோம். என்னென்ன வகை, எழுத்துக்களோட வகை என்ன, தொகை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் முந்தைய பாடத்தில். அவற்றில் எல்லா எழுத்துக்களும் எல்லா இடங்களிலும் வருவதில்லை. எல்லா எழுத்துக்களும் இப்போ முதல்ல வராது. சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் வரும் எழுத்துக்கள் பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ மொழி முதல் எழுத்துக்கள். இப்போ முன்னாடி என்ன, இப்போ ஒரு ட்ரெயின் எடுத்துப்போம். ட்ரெயின் எடுத்துக்கிட்டால் எது முன்னாடி வரும் அப்படின்னு நமக்கு தெரியும். பின்னாடி எது இருக்கும், முன்னாடி எது இருக்கும். அப்போ அது போல தான் எழுத்துக்களை நம்ம முன்னாடி எங்கே வைக்கணும், இறுதியில் எந்த எழுத்தை வைக்கணுங்கிறது இதை ஒரு புகை வண்டி மூலமாக நமக்கு காமிச்சிருக்காங்க. இப்போ மொழி முதல் எழுத்துக்கள், மொழி இறுதி எழுத்துக்கள். இறுதி எங்கே வரணும்னா கடைசி பெட்டி, ரயில் பெட்டியில் இருக்கும் பார்த்தீங்களா, அப்போ கடைசி பெட்டி. முதல்ல என்ன இருக்கும், அந்த புகை வண்டி, புகை போக்கி, டிரைவர் உட்காந்துருக்க அந்த என்ஜின், இதெல்லாம் என்னது மொழி முதல் எழுத்துக்கள் முன்னாடி இருக்கும். இறுதியில் எக்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அப்போ இது இறுதி. இது ஒரு கற்பனை படமாக நீங்கள் நினச்சிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட், மொழி முதல் எழுத்துக்கள். மொழி என்பதற்கு சொல் என்று பொருளும் உண்டு. மொழி என்பதற்கு சொல், பதம், வார்த்தை அப்படிங்கிற பெயர்கள்லாம் உண்டு. சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்களை மொழி முதல் எழுத்துக்கள் என்பர். இப்போ உயிரெழுத்துக்கள் 12ம் சொல்லின் முதல்ல வரும். இப்போ உயிரெழுத்துக்கள் 12 என்ன வரும் அப்படின்னா சொல்லோட முதல்ல வரும். அடுத்து க, ச, த, ந, ப, ம ஆகிய வரிசைகளில் உள்ள எல்லா உயிர்மை எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். இந்த இதில் எந்த எழுத்து வர, டா வராது, நா வராது. இதில் எது வரும், இங்கே இருக்கிற க, ச, த, ந, ப, ம அப்படிங்கிற வரிசையில், இந்த வரிசையில் உள்ள எல்லா உயிர்மை எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். அடுத்து ஞ, ஞ, ய, வா ஆகிய இந்த உயிர்மை எழுத்துக்களும் வரிசையில் சில எழுத்துக்கள் மட்டுமே சொல்லின் முதலில் வரும். இந்த யாங்கிற எழுத்து வரும், வாங்கிற எழுத்து வரும். அடுத்து ஞமலி, ஞானம் அப்படிங்கிறப்ப இந்த எழுத்துக்கள், சில எழுத்துக்கள் மட்டும்தான் சில சொல்லின் முதலில் வரும். அடுத்து மேலே உள்ள எல்லா இந்த உயிர்மை எழுத்துக்கள் க, ச, த, ந, ப, ம இந்த 6 எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும்.
அடுத்து ஞா வரிசையில் ஞா என்னும் ஒரு எழுத்து மட்டுமே சொல்லில் முதல் எழுத்தாக வருகிறது. ஞா அப்படின்னா ஞனம் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா. அடுத்து இக்காலத்தில் ஞனம் என்னும் சொல் தனித்து இயங்காமல் அங்ஞனம். அப்போ அந்த காலத்தில் ஞனம்னு இருந்தது, ஆனால் இக்காலத்தில் தனித்து இயங்கலை. அதனால அங்ஞனம், இங்ஞனம், எங்ஞனம் அப்படின்ற சொல்லில் மட்டுமே, நம்ம சொற்களில் மட்டுமே வழங்கி வருகிறது. அடுத்து ஞா வரிசையில் பாருங்க என்னென்ன எழுத்து வரும் அப்படின்னா ஞா, ஞா, ஞே, ஞோ ஆகிய 4 எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். இப்போ எடுத்துக்காட்டாக யா வரிசையில் என்னென்ன எழுத்துக்கள் வருதுன்னு பாருங்க. யா, யா, யு, யூ, யோ, என ஆகிய 6 எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். இப்போ எந்த எழுத்துக்கள்லாம் சொல்லின் முதல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்களா, காசா அந்த உயிரெழுத்துக்கள் 12 வரும். அடுத்து காசா, தானா, பாமா வரும்னு சொல்லியிருக்கேன். அடுத்து ஞா வரிசையில் எப்படி வரும்னு சொல்லியிருக்கேன். அடுத்து ஞா, ஞமலி அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த வரிசையில் 4 எழுத்துக்கள் சொல்லோட முதல்ல வரும். யாங்கிற எழுத்து அந்த வரிசையில் எந்தெந்த எழுத்து வரணும், யகர வரிசையில் பாருங்கள் யா, யா, யு, யூ, யோ என 6 எழுத்துக்கள் முதல்ல வரும். அங்கே மேலே ஞாவில் 4 எழுத்துக்கள் சொன்னோம், அடுத்து யாவில் 6 எழுத்துக்கள். அடுத்து வாவில் என்ன வரும் அப்படின்னா 8 எழுத்துக்கள் வரும். வாவில் வா வரிசை, வகர வரிசை அப்படின்வோம். அது என்ன வரிசைன்னு சொல்லுவோம், வகரம் அப்படின்வோம். வ, வா, வி, வி, வே, வே, வை, வென அப்படிங்கிறப்ப என்ன வரும், 8 எழுத்துக்களும் வரும். எதில் வரும் அப்படின்னா சொல்லின் முதலில் வரும். அடுத்து இதெல்லாம் சொற்களோட முதல்ல வர்ற எழுத்துக்கள், முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மொழிக்கு முதல்ல வராத எழுத்துக்கள் என்ன, இப்போ மெய் எழுத்துக்களில் மொழிக்கு முதல்ல வராத 18 எழுத்துக்கள் சொல்கிறோம், மெய் எழுத்துக்கள் 18ன்னு சொல்கிறோம். அந்த 18ல் வராத எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னா இந்த நாங்கிற எழுத்து வராது. அடுத்து ரா, டா வராது. அடுத்து ட, ந, ர, ல, 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 ர, ந இந்த ஆகிய 8 உயிர்மெய் எழுத்துக்களின் வரிசையில் ஒரு எழுத்து கூட சொல்லின் முதலில் வராது. இப்போ உயிரெழுத்துக்கள் 18ல் என்னென்ன சொல்லியிருக்கோம், என்னென்ன எழுத்துக்கள் வரும்னு சொல்லியிருக்கிறோம். அந்த 18ல் வராத சொற்கள் இந்த 8 எழுத்துக்களும் என்ன வராது அப்படின்னா ஒரு எழுத்து கூட சொல்லின் முதலில் வராது. அடுத்து ஆயுத எழுத்து எங்க வராது அப்படின்னா சொல்லின் முதலில் வராது. இப்ப ஞ, ஞ, ய, வ ஆகிய உயிர்மெய் எழுத்து வரிசைகளில் மொழி முதலில் வருவதாக குறிப்பிடப்பட்ட எழுத்துக்கள் தவிர பிற எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரா. இப்ப கவனிங்க, இது டமாரம், ரம்பம், லண்டன், பிரான்ஸ், டென்மார்க் இதெல்லாம் பிற மொழி சொற்கள். ஏன் வராதுன்னு சொன்னீங்களா மிஸ், டமாரம் அப்படின்னு சொல்றோமே அப்படின்னா இது நம்மளுடைய தமிழ் சொல் கிடையாது. ரம்பம் அப்படின்னு சொல்லுவோம். ரம்பத்துக்கு நம்ம தமிழ் சொல் என்ன, அறம். அறம்ங்கிறது என்ன, ரம்பம். அடுத்து லண்டன், லண்டன்ங்கிறப்ப ஈ சேர்ந்தாதான் நம்மளோட தமிழ் சொல். லண்டன் சொன்னாக்க அது பிறமொழி சொல். பிரான்ஸுங்கிறப்ப இது என்ன வராது, நம்மளோட தமிழ் சொல் கிடையாது. டென்மார்க் இதெல்லாம் என்ன சொற்கள் அப்படின்னாக்கா பிறமொழி சொற்கள். இவற்றை தமிழில் என்ன செய்கிறோம், நம்ம ஒளிபெயர்த்து எழுதுகிறோம். தமிழில் நம்ம என்ன சொல்கிறோம், ஒளிபெயர்த்து எழுதுகிறோம். இது நம்மளுடைய சொற்கள் கிடையாது, பிறமொழி சொற்கள் தான். அடுத்து கவனிங்க, இப்போ சொல்லோட முதல்ல என்னென்ன சொற்கள் வரும், என்னென்ன சொற்கள் வராது அப்படின்னு சொல்லியிருக்கோம். உயிரெழுத்துக்கள் 12 வரும். மெய்யெழுத்துக்கள் 18ல் 8 எழுத்துக்கள் வரிசையில் ஒரு எழுத்து கூட வராது. எதுன்னு சொல்லியிருக்கோம், ட, ந, ர, ல, லா. இதில் இந்த ஞ, ஞ, ய, வாங்கிற எழுத்து எந்தெந்த இடத்துல வரும் வராதுங்கிற அந்த வரிசையும் நம்ம சொல்லியிருக்கிறோம். அடுத்து ஆயுத எழுத்து சொல்லோட முதல்ல வரவே வராது. இப்போ மொழிக்கு முதல்ல வராத எழுத்துக்கள் என்னென்னு நம்ம இப்போ சொல்லியிருக்கோம். அடுத்து நெக்ஸ்ட்டு மொழி இறுதி எழுத்துக்கள். இப்போ சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களை நம்ம மொழி இறுதி எழுத்துக்கள் என்பர். இப்போ எடுத்துக்காட்டாக உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யுடன் இணைந்து உயிர்மெய்யாக மட்டுமே. உயிரெழுத்துக்கள் என்ன செய்யும் அப்படின்னா இறுதியில் வரும்போது மெய்யோட சேர்ந்து மொழியின் இறுதியில் வரும், உயிர்மெய்யாக தான் வரும். உயிரெழுத்துக்கள் என்ன வராது அப்படின்னாக்கா கடைசியில் வராது. எதனோட சேர்ந்து வரும் அப்படின்னா மெய்யெழுத்தோட சேர்ந்து உயிர்மெய்யாக தான் வரும். இப்போ எடுத்துக்காட்டாக இதில் கவனிங்க, இந்த மெய்யெழுத்துக்களில் எந்தெந்த எழுத்துக்கள்லாம் இறுதியில் வரும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இங், இன், இப்போ கண், உறிஞ்ச் அப்படிம்போம். அப்போ உறிஞ்ச் அப்படிங்கிறப்ப வரும். அடுத்து வெரிந்த், பந்த் அப்படிங்கிறப்ப இந்த இந்து வரும். இந்த இம்முங்கிறது வரும், நாம். அடுத்து ஈ வரும், ஈரப்ப பாய், இப்போ சொல்லு வரும். யார், இரு வரும். இதெல்லாம் சொல்லோட இறுதியில் வரும். இல், பால். அடுத்து இவ்,
இதெல்லாம் எதில் வரும் அப்படின்னா சொல்லோட இறுதி எழுத்தாக வரும். இப்போ இறுதி எழுத்தாக வராதது எதுனா உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யோட சேர்ந்து தான் வரும், தனித்து வராது. அடுத்து மொழியோட இறுதியாக வர்ற எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். மொழியின் இறுதியாக எழுத்துக்கள், மொழியோட இறுதியாக வராத எழுத்துக்கள் அப்படிங்கிறது எது அப்படின்னா உயிரெழுத்துக்கள் எப்பவுமே சொல்லோட நம்ம தனித்து வருவதில்லை, மொழியோட இறுதியாக வராது, மெய்யெழுத்துக்களோட சேர்ந்து மட்டுமே வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த மெய்யெழுத்துக்கள்லையும் எதுனா 11 மட்டும்தான் அந்த இறுதியில் வரும், மொழி இறுதி எழுத்துக்களாக வரும். அடுத்து உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துடன் இணைந்து உயிர்மெய்யாக மட்டுமே வரும், சொல்லின் இறுதியில் வரும் சொல்லியிருக்கோம். அடுத்து அளபடை எழுத்துக்களில் இடம்பெறும் போது உயிரெழுத்துக்களின் சொல்லின் இறுதியில் வரும், சொல்லோட இறுதியில் வரும். இப்போ ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வராது, அப்போ ஆயுத எழுத்து சொல்லோட இடையில மட்டும்தான் வரும், முதல்லையும் வராது இறுதியிலையும் வராது. இப்போ கவனிங்க, இங்கே இக் இங்கு இச் இட் இத் இப் இர் ஆகி ஏ இது மெய் எழுத்துக்களும் சொல்லின் இறுதியில் வராது. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 11 எழுத்துக்கள் தான் வரும். இந்த 7 எழுத்துக்கள் என்னது சொல்லோட இறுதியில் வராதுன்னு சொல்லியிருக்கிறேன். அடுத்து உயிர்மெய் எழுத்துக்களுள் ஞா அப்படிங்கிற எழுத்து வரிசையில் சொல்லின் இறுதியில் வராது. இந்த எந்த எழுத்து வராது அப்படின்னாக்கா ஞாங்கிற சொல்லு வராது. இப்போ கவனிங்க, கார்த்திக், ஹாங்காங், சுஜித், நம்ம சொல்கிற பற்றியெல்லாம் மேலே உள்ள எழுத்து இதெல்லாம் வராதுன்னு சொன்னீங்க, ஆனால் அந்த எழுத்துலலாம் வந்திருக்கே அப்படின்னு சொல்கிறோம். இது நம்மளோட தமிழ் சொல்லே கிடையாது. இது பிறமொழி பெயர் சொற்களில் இவ்வெழுத்து இறுதி எழுத்துக்களாக இடம்பெறுது. பிறமொழி சொற்கள் தான் இது என்னது இறுதி எழுத்தாக வருது. நம்ம மொழி சொல்ல இது வரவே வராது. கார்த்திக், ஹாங்காங், சுஜித், ஜாங்கிரி, திலீப், மியூனிச் இதெல்லாம் என்னது பிறமொழி சொற்கள். இப்போ எந்தெந்த சொற்கள் வரும் எந்தெந்த சொற்கள் வராது அப்படிங்கிறது நம்மளோட மரபு. கவனிங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு இப்போ எகர வரிசை அப்படின்னு சொல்கிறோம். கே, நே, நே அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த எகர வரிசையில் கே முதல் நே முடிய உள்ள எந்த உயிர்மை எழுத்து மொழி இறுதியில் வருவதில்லை. எந்த வரிசையில் சொல்லியிருக்கோம், எகர வரிசையில் கேயிலிருந்து நே வரைக்கும் வரவே வராது. அடுத்து ஒகர வரிசையில், இந்த ஒகரம் அப்படின்னாக்க தோ, நோ, போ அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதில் நோ தவிர பிற உயிர்மை எழுத்துக்கள் மொழி இறுதியில் வருவது இல்லை. இப்போ கவனிங்க, நோ என்னும் எழுத்து ஓரெழுத்து ஒரு மொழியாக துன்பம் அப்படிங்கிற பொருளில் மட்டும்தான் வரும். சொல்லின் இடையில வர்ற எழுத்துக்கள் இப்போ மெய்யெழுத்துக்கள் 18மே சொல்லோட இடையில வரும். உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். உயிர்மெய் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் வரும், உயிர்மெய் எழுத்துக்களும் சொல்லோட இடையில வரும். ஆயுத எழுத்தும் சொல்லோட இடையில வரும். இப்போ எடுத்துக்காட்டு மெய் எழுத்துக்கள் நான் சொல்கிறேன், சக்கரம் அப்படிங்கிறப்ப இக்கு என்னது இடையில வருது. உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சக்கரம்ங்கிறப்ப கா என்ன சொல்லோட இடையில வருது. அடுத்து ஆயுத எழுத்து அகுது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ என்ன வருது, சொல்லோட இடையில மட்டுமே வரும். இப்போ சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள் என்னென்ன, அளபடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். அளபடையில் மட்டும்தான் உயிரெழுத்துக்கள் வரும். நம்ம சொல்லியிருக்கோம், சொல்லிசை அளபடை, செய்யுளிசை அளபடை, இசை நிறை அளபடை அப்படின்னுலாம் சொல்லியிருக்கோமா, இன்னிசை அளபடை அப்படின்னு சொல்கிறோமா, அந்த அளபடையில் மட்டும்தான் உயிரெழுத்துக்கள் இடையில வரும். மற்ற இடத்துல இந்த உயிரெழுத்துக்கள் வராது. இப்போ அளபடை பற்றி நம்ம எங்கே பார்க்கலாம்னா உயர் வகுப்பில் தான் நம்ம தெரிந்து கொள்ளலாம். அப்போ உயிரெழுத்துக்கள் அளபடையில் மட்டும்தான் இடையில வரும் அப்படின்னு பார்த்துருக்கோம். இப்போ சொல்லோட முதல்ல எது வரும், இறுதியில் எந்த எழுத்துக்கள் வரும், இடையில எந்த எழுத்துக்கள் வரும்னு நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். அடுத்து கவனிங்க, அப்போ இது வரைக்கும் முன்னாடி மொழிக்கு முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள் வராத எழுத்துக்கள், அடுத்து இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்கள் வராத எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்துருக்கோம். இப்போ எடுத்துக்காட்டாக வரிசையில் சொல்லியிருக்காங்க, காவரிசை எழுத்துக்கள் கடல், காக்கை, கிழக்கு. இப்போ இதில் பாருங்கள், டாங்கிற எழுத்து இறுதியில் வந்திருக்கு, இல்லுங்கிறது இறுதியில் வந்திருக்கு. காக்கை அப்படிங்கிறப்ப இக்கு என்னது மெய் எழுத்து, அடுத்து உயிர்மெய் எழுத்து. இதெல்லாம் எங்கே வருது அப்படின்னாக்கா சொல்லோட இடையில வரும். அடுத்து கீற்று, குருவி, கூந்தல் இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் எங்கெங்கே வரும் அப்படிங்கிறது. கொக்கு, கோலம், கௌதாரி. இப்போ மொழிக்கு முதல்ல வர்ற எழுத்து எது, கடைசியில் வர்ற எழுத்து எது, இடையில வர்ற எழுத்து எது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துருக்கோம். அடுத்து பிறமொழி சொற்கள் பற்றியும் பார்த்தோம். பிறமொழி சொற்களில் என்னென்ன சொற்கள் இடம் வருது அப்படிங்கிறத பார்த்தோம். நன்றி மாணவர்களே. நம்ம இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத மொழி முதல் எழுத்துக்கள்,
மதிப்பீடு. மொழி முதலில் வரும் உயிர்மெய் எழுத்துக்கள் யாவை அப்படின்னாக்க சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள் மொழி முதல் எழுத்துக்கள் கூறுவர். அது என்னென்ன எழுத்துன்னு சொன்னோம்? க, ச, த, ந, ப, ம அப்படிங்கிற எழுத்து. அடுத்து ஞா வரிசையில் ஞா அப்படிங்கிற எழுத்து, ஞா, யா, வா அப்படிங்கிறது. அடுத்து மொழியின் இறுதியில் வராத மெய்கள் என்னென்ன? இங்கு, இங்க், இங்க், இச், இட், இத், இப், இர் அப்படிங்கிற மெய் எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வராது. அந்த 7 எழுத்துக்களை வந்து என்ன சொல்லியிருக்கோம்? மொழியின் இறுதியில் வராது. சொல்லின் இடையில் மட்டுமே வர எழுத்து எது அப்படின்னாக்கா ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். அடுத்து கற்பவை கற்றபின் பாருங்க. ஞ, ய, வ ஆகிய உயிர்மெய் எழுத்துக்கள் வரிசையில் மொழி முதல் எழுத்துக்களாக அமைபவை எவை அப்படின்னு நான் சொல்றேன். ஞமலி, ஞாலம், ஞெயிலி, ஞொல்கீற்று, யவனர், யாழர், யானை, யுகம், யூகம், யோகம், யவ்வம், யவ்வனம் அப்படிங்கிறதெல்லாம் யாவில் வருது. அடுத்து வடை, வாடை, வீதி, வீதி, பெல், பேல், பையம், வவ்வால் இதெல்லாம் எங்கே வரும் அப்படின்னாக்கா இந்த ஞா, யா, வாவில் வருது. அடுத்து மொழியை ஆள்வோம். அறிவியல் கண்டுபிடிப்புகள் பற்றி காணொலிகளை கண்டும் கேட்டும் மகிழ்க. மாணவர், அறிவியல் கண்டுபிடிப்புகளில் என்னென்னலாம் காணொலிகள் இருக்கோ அதை நீங்கள் என்ன பண்ணணும்? பார்க்கணும். இப்போ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னாக்கா மொழி முதல் இறுதி எழுத்துக்களை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து இந்த ஆசிரியர் கூற கேட்டு எழுதுறது, பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்கிறது, இதெல்லாம் வந்து நீங்கள் பயிற்சியாக செஞ்சு பாருங்கள். அடுத்து பேசி வெளிப்படுத்துக. பேசி நீங்கள் உங்களோட திறனை வெளிப்படுத்தணும். உங்களை ஒரு அறிவியல் அறிஞராக கற்பனை பண்ணிக்கிட்டு. அடுத்து இந்த கொஸ்டினை படிச்சுட்டு இதில் கேட்பாங்க. ராமன் விளைவை கண்டறிந்தவர் யார்? 1921ஆம் ஆண்டு மத்திய தரைக்கடலில் ஒரு கப்பல் இங்கிலாந்தை நோக்கி சென்றது அப்படின்னு எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த பத்தியை படிச்சுட்டு நீங்கள் என்ன செய்யணும்? இதுலேருந்து கொஸ்டின் எழுதணும். அடுத்து ஆசிரியர் கூற கேட்டு எழுதுக. அடுத்து மொழியோடு விளையாடு. பின்வரும் தொடர்களில் அடிக்கோடிட்ட சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை எழுதுக அப்படின்னு இருக்கு பாருங்க. அதை என்ன செய்யணும் அப்படின்னா கம்ப்யூட்டர் அப்படின்னா அதுக்கு தமிழ் சொல் என்னன்னா கணினி. காலிங் பெல்லை அழுத்தினான் கணியன் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு எது அப்படின்னா அழைப்பு மணியை. அடுத்து மனிதர்கள் தாங்கள் வேலைகளை எளிதாக மிஷின்களை கண்டுபிடித்தனர் அப்படின்னா மிஷினுக்கு இங்கே என்ன பேர் அப்படின்னா எந்திரங்கள். இன்று பல்வேறு துறைகளில் ரோபோ பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. அப்போ இங்கே தமிழ் சொல் எது அப்படின்னாக்கா எந்திர மனிதன். இப்போ நீங்கள் என்ன எழுதணும்? ரோபோவுக்கு எந்திர மனிதன். இப்போ ரோபோக்கள் கண்டுபிடிப்பினால் ஏற்படும் விளைவுகள் பற்றி விவாதிக்க அப்படின்னு இருக்கு. அதை நீங்களும் எழுதணும். இப்போ மனிதர்களை போலவே எல்லா வேலைகளையும் எது செய்து? ரோபோக்கள் செய்து. அடுத்து மனிதர்கள் தனது வேலைகளை இழக்க நேரிடும். அதனால் பல கோடி மக்கள் என்ன ரோபோக்கள் நம்ம நிறைய இதனால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கணும். ரோபோக்கள் கண்டுபிடிக்கப்பட்டதுனால நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் போயிடுது. அடுத்து தவறு ஏற்பட வாய்ப்பு உள்ளது. உயிருக்கு ஆபத்து ஏற்பட உள்ளது. உலகிற்கும் ஆபத்து ரோபோக்கள்னால. அடுத்து இதனால என்ன ஆகுதுன்னா திடக்கழிவு நிறைய ஏற்படும். ரோபோக்களின் வரவால் பழைய செயலிழந்த ரோபோக்கள்கள் நிலம் மாசுபடுது. நிறைய நிலங்கள் மாசுபடுகின்றன. அடுத்து கலைந்துள்ள எழுத்துக்களை முறைப்படுத்துக அப்படின்னு இருக்கு. இது என்ன எப்படி வரும் அப்படின்னா விண்கலம். அடுத்து என்ன வரும் அப்படின்னா மருத்துவம். அடுத்து அறிவியல். அடுத்து கணினி. அதில் இந்த காங்கிற எழுத்து நீ என்ன செய்யணும்? எடுத்துடணும். அடுத்து இது கணினி ஃபஸ்ட்டு வந்துடணும். அடுத்து எல்லாம். அடுத்து அழைப்பு. வட்டத்தில் சிக்கிய எழுத்துக்களை எடுத்து எழுதுக அப்படின்னு இருக்கு. வட்டத்தில் என்ன எழுத்துக்கள் சிக்கியிருக்கு அப்படின்னாக்கா அப்துல் கலாம். அடுத்து வாக்கியத்தை நீட்டி எழுதுக அப்படின்னு இருக்கு. அதில் நீங்கள் வாக்கியத்தை இப்போ நான் படிப்பேன் அப்படின்னா அதை நீ என்னென்னலாம் சொல்ல சேர்த்து எழுதலாம் அப்படின்னா நான் பாடம் படிப்பேன், நான் அறிவியல் பாடம் படிப்பேன், நான் அறிவியல் பாடம் நன்றாக படிப்பேன். இது என்ன? வாக்கியத்தை ஒரு சொல்ல நீட்டி எழுதுறது. அடுத்து அறிந்து கொள்ள விரும்பு. எதையும் என்ன செய்யணும்? காரணத்துடன் தெளிவாக அறிந்து கொள்ள விரும்பு. இதை வச்சு நீ சொல்ல நீட்டிக்கணும். அடுத்து நானே சென்றேன் அப்படிங்கிறத வச்சு நீ எழுதணும். அடிச்சொல்லுடன் எழுத்துக்களை சேர்த்து எழுதுக. இப்போ அறிக அப்படிங்கிறத அதை சேர்த்து எழுதணும். அறிக, அறிந்து, அறிஞர், அறிவியல், அறிவிப்பு. இது போல் அடுத்ததை நீங்கள் சேர்த்து எழுதுங்க. அடுத்து அந்த மேல் எழுத்துன்னு இருக்கு பார்த்தீங்களா?
மெய்யெழுத்து நடுவில் அமையுமாறு, மேலே இருக்குதுங்களா, மெய்யெழுத்து நடுவில் அமையுமாறு சொற்களை உருவாக்குக. இப்போ கம்பு, வம்பு, நம்பு, கம்பி, நம்பி, தம்பி, இப்படி நீங்கள் சொற்களை உருவாக்கலாம். அடுத்து குறுக்கெழுத்து புதிர்னு ஒன்று இருக்குது. அப்துல் கலாமின் சுயமரியாதை, அடுத்து சுயசரிதை, சிந்தித்து செயல்படும் தானியங்கி. அப்போ அப்துல் கலாமின் சுயசரிதைக்கு என்ன பேர் அப்படின்னாக்க அக்னி சிறகுகள். அதை நீங்கள் இந்த கட்டத்துக்குள்ளே நிரப்பி எழுதணும். அடுத்து சிந்தித்து செயல்படுவது எது அப்படின்னா தானியங்கி. அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறத எடுத்து எழுதுங்க. எந்திர மனிதனுக்கு குடியுரிமை வழங்கிய முதல் நாடு எது அப்படின்னா சவுதி அரேபியா. அடுத்து ஆராய்ச்சி என்பதை குறிக்கும் சொல் ஆய்வு. சதுரங்க போட்டியில் டீப் ப்ளூ வெற்றி பெற்றது. மருந்து என்னும் பொருள் தரும் சொல் ஔடதம், மருந்து என்னும். அடுத்து ரோபோ என்னும் சொல்லின் பொருள் மேலிருந்து கீழ். ரோபோ என்னும் அதோட பொருள் என்னன்னா அடிமை. அடுத்து அகர வரிசையில் அமையும் இலக்கியம் எது அப்படின்னா ஆத்திச்சூடி. புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டம் பெற்ற ரோபோ எதுனா சோபியா. இந்தியா செலுத்திய ஏவுகணை எது அப்படின்னாக்க அக்னி. தானாக செயல்படும் எந்திரத்தை தான் என்ன சொன்னால் தானியங்கின்னு சொன்னோம். அப்துல் கலாம் வகித்த பதவி குடியரசுத் தலைவர். மேலேருந்து மறுபடியும் கவனிங்க. அப்துல் கலாமின் சுயசரிதை அக்னி சிறகுகள். சிந்தித்து செயல்படும் தானியங்கி எந்திர மனிதன். எந்திர மனிதனுக்கு குடியுரிமை வழங்கிய முதல் நாடு என்ன சொன்னால் சவுதி அரேபியா. இப்போ எல்லாத்தையும் எழுதிக்கிங்க. அடுத்து சூழலை கையாள்க. சூழலை கையாள்க நீ படித்து நீனா அதை எழுதிக்கணும். அடுத்து நெக்ஸ்ட் வந்து நிற்க அதற்கு தக அப்படின்னு இருக்கு பாருங்க, அதையும் படிச்சுக்குங்க. அறிவியல் கருவிகளை நன்மைக்கு மட்டுமே பயன்படுத்துவேன் அப்படின்னு உன்னோட பொறுப்புகளை பற்றி எழுதணும். கலைச்சொல் அறிவோம், செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மீத்திறன் கணினி, சூப்பர் கம்ப்யூட்டர், ஔடதம் அப்படின்னா மெடிசன், செயற்கைக்கோள் சேட்டலைட், ஆய்வு ரிசர்ச், கோல் கோல்னா ஃபேன், எந்திர மனிதன் ரோபோட், நுண்ணறிவு இன்டெலிஜென்ஸ். இப்போ இணையதளத்தில் காண்க அப்படின்னு இருக்குது, அதை நீ எழுதிக்க. பின்வரும் அடுத்து நீங்கள் என்னென்னா விடுப்பு விண்ணப்பம் ஒன்று எழுதணும், அதை எழுதிக்கிங்க. தெரியலைன்னா சொல்லுங்கள், நான் வந்து எழுதி உங்களுக்கு போடுறேன். இப்போ நம்ம இது வரைக்கும் 3வது இயலில் உள்ள புக் பேக் கொஸ்டின் எல்லாமே பார்த்துட்டோம். இந்த புக் பேக் கொஸ்டினில் உள்ளதில் ஏதாவது உனக்கு சந்தேகங்கள் இருந்தால் என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. நன்றி, வணக்கம். உங்களுக்கு 3 இயல் முடிஞ்சிருச்சு. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்கில் வந்து உங்களுக்கு என்ன பண்ணணும்னா கொஸ்டின் எடுத்து ஒவ்வொரு இயலாக டெஸ்ட் வைப்பேன். ஒவ்வொரு இயலாக நீ என்ன பண்ணணும், படித்து தரவு பண்ணிக்கணும். நன்றி, வணக்கம்.